தொழுகைங்கிறது இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் முக்கியமான ஒன்று. கியாமத் நாளில் முதல்ல கலிமாவை பற்றி விசாரிக்கப்படும். அதுக்கப்புறமா ஃபர்லான ஐவேளை தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். தொழுகிற விஷயத்தில் எந்தவித காரணமும் சொல்லி தப்பிக்க முடியாது. நோன்புக்கு சலுகை இருந்தாலும் முஸ்லீமான ஒவ்வொருவருக்கும் தொழுகையை அதை விட்டு விடுவதற்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. அது உடல்நிலை சரியில்லைனாலும் சரி, எழுந்து நிற்க முடியாத நிலையானாலும் பரவாயில்ல. நின்று தொழுக முடியலன்னா உட்கார்ந்து தொழுகணும், உட்கார்ந்து தொழுக முடியலன்னா படுத்தாவது தொழுகணும். இதைத்தான் நம்ம மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு நம்மள எத்தனையோ பேர் இந்த தொழுகையில் பொடுபோக்காக இருக்கும். கொஞ்சம் கை கால் வலின்னு ஒன்று வந்தால் போதும், உடம்பு சரியில்லை அதான் தொழுகலைன்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறோம். ஆனால் இந்த வீடியோவை பாருங்கள், 2 கையுமே இல்லை, நிற்கவும் முடியாத நிலை இருந்தாலும் ஈமானோட நின்று தொழுகிறாரு. இந்த ஈமானிய உறுதி கை கால் சுகமுள்ள நமக்கு இல்லை. எத்தனையோ பேரை அல்லாஹ் இந்த மாதிரி குறைகளோட படைச்சிருக்கான். பணம் காசுல குறை